சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். ஹலோ ஹலோ மைனி. ஏன் மைனி ஒரு மாதிரி பேசுறே, என்னாச்சு? மாமா தோட்டத்துக்கு போனாரு, அப்ப என்ன தெரியுமா நடந்து? என்ன மைனி, அப்பாக்கு என்னாச்சு? மாமாய பாம்பு கொத்திட்டு. என்னது மைனிய சொல்றிய? ஆமா மைனி, சீக்கிரம் வாங்க. சரி மைனி, நாங்க இப்போ உடனே கிளம்பி வரோம். நான் வைக்கேன். எம்மா, யாருக்கு என்னாச்சுமா? திருஷா தாத்தாய பாம்பு கொத்திட்ட மக்களே. என்னம்மா சொல்றிய? ஆமா மக்களே, இப்ப அந்த மைனி போன் பண்ணாவ, தாத்தாய பாம்பு கொத்திட்டான். வாயிலார போவோம். என்னாச்சு த்ரிஷா, ஏன் அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு? குரு, தாத்தாவை பாம்பு கொத்திட்டான். அத்தை எப்படி? தோட்டத்துக்கு போன இடத்துல பாம்பு கொத்திட்டான் குரு. மாமா எங்க? மாமா டீ குடிக்க போயிருக்கா அத்தை. குரு, மரத்துல எழுப்பி வீடெல்லாம் பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு வண்டியில தேடி ஏறி இருங்க. நான் இப்ப வாரேன் மாமாவை கூட்டிட்டு. மனுஷன் நேரம் கிட்ட நேரத்துல அவன் டீ குடிக்க போவான், இடி விழுவான். சரி அத்தை, நீங்க கூட்டிட்டு வாங்க. த்ரிஷா, நீ அழாத, தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. இந்த கடையில போட டீ என்ன அழகா இருக்கப்பா. இந்த வசந்தியும் போடல ஒரு டீ வாயில வைக்க ஆகாது. என்னடா சொல்லி முடியல, அவ வந்து நிக்க. வசந்தி, ஏன் என்னாச்சு வசந்தி? டீ கடைக்கெல்லாம் வந்திருக்கா? ஆமா, உங்களுக்கு என்ன? எப்பவுமே டீ கடையே நீங்களுமா இருங்க. வீட்டுல என்ன நடக்கு யாரு நடக்குன்னு ஒன்னும் தெரிஞ்சுடாதுங்க. எங்க அப்பாயே பாம்பு கொத்திட்டான். வாங்க சீக்கிரம் போவாங்க, உங்களுக்காண்டி தான் வெயிட்டிங். என்ன வசந்தி சொல்ல, மாமாக்கு என்னாச்சு? என்ன உங்ககிட்ட முதல்ல இருந்தே விளக்கிட்டு இருக்க முடியாது. சீக்கிரம் வாங்க. அத்தை சீக்கிரம் வாங்க. குரு, போவோம். ஏம்மா, எங்க அப்பாய்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அத்தை, தாத்தாக்கு ஒன்றும் செய்யாது, நீங்க கவலைப்படாதீங்க. த்ரிஷா, நீ அழாத. ஏ சுபா, நீ இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அம்மைக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? எம்மா அழாதீங்கம்மா, அப்பாய்க்கு ஒன்றும் ஆகாது. யாருக்கும் ஒரு பாவமே பண்ணலையே, இவருக்கா இந்த நிலைமை? அத்தை அழாதீங்க அத்தை, ஒன்றும் ஆகாது மாமாக்கு. சுபா வசந்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னியாம்மா? ஆமா அத்தை, நான் சொல்லிட்டேன். அவி வந்துட்டு இருக்காவ அத்தை. நீங்க அழாதுங்க அத்தை, இப்போ வந்துருவ. மாமாக்கு ஒன்றும் செய்யாது அத்தை. அத்தை நீங்க இறங்குங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். என்னங்க, நம்ம போவோம். குரு வண்டியை பார்க் பண்ணிட்டு வரட்டும். மா வசந்தி, நம்ம போவோம். ஏம்மா நர்சம்மா, அன்னைக்கு காலையில வயசான ஒரு ஆளு பாம்பு கடியில வந்து அட்மிட் ஆயிருக்காவல, அது எந்த ரூமுமா எங்கம்மா இருக்காவ சொல்லுமா சீக்கிரம். மேம், அவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஐசியூவில் இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு எந்த அளமா போகணும்? இப்படி நேராக போங்கம்மா. அம்மா, வசந்தி அப்பாக்கு நிலைமைய பாத்தியம்மா? எம்மா, அப்பாக்கு அம்மா இப்படி ஒரு நிலைமை எப்படிம்மா பாம்பு கத்திச்சு? தோப்புக்கு போன இடத்துல பாம்பு கொத்திருக்கு மைனியா. மாமா பார்க்கவே இல்லை, எதையோ பூச்சிக்கடின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்திருக்காவ. தோப்புக்கு போன ஆளு தான் பார்த்து ஃபோன் பண்ணி சொல்லிச்சு மைனியா. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தோம். டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தை? டாக்டர் என்ன ஒண்ணுமே சொல்லல. மாமாக்கு ஒன்றும் செய்யாத அத்தை, பயப்படாதீங்க. வசந்தி என்ன டாக்டர் வந்திருக்காவ. டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதுனாலும் சொல்ல முடியும். அவங்களுக்கு விஷம் உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு.
நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டாக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க 12 o'clock போல வருவாங்க. அவங்க பார்த்துட்டு சொல்லட்டும். டாக்டர் எங்க அப்பாயை எப்படியாவது காப்பாத்தி தந்துருங்க டாக்டர். உங்களை கடவுளா நினைச்சு கும்பிடும். ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது எங்க அப்பாயை காப்பாத்தி தந்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பாய்சன் பரவி இருக்கு. ஐசியூ முன்ன இவ்வளோ கூட்டம் கூடாதீங்கம்மா. ஒரு ஆள் அல்லது 2 ஆள் மட்டும் நில்லுங்க. டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எங்கள் அப்பா எப்படியாவது காப்பாற்றி தந்துருங்க. இப்போ அவங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மெடிசன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பாம்பு கொத்தின உடனே கொண்டு வந்திருந்தா விஷம் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்காது. இது ரொம்ப நேரம் ஆனதுனால அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவி இருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம்மா. அப்பா இப்போ டாக்டர் வந்தாங்களே, என்ன சொன்னாங்க? 24 hours கழிச்சு தான் எதுனாலும் சொல்லுவாங்களாம்ப்பா. குரு, தாத்தாக்கு உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவி இருக்காங்க குரு. 24 மணிக்கூர் கழிச்சு தான் எதுனாலும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காவ. அம்மா தாத்தாவுக்கு ஒன்றும் செய்யாதும்மா, பயப்படாதீங்க. பாட்டி அழாதீங்க, தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர், நாங்கள் தாத்தாவை போய் பார்க்கலாமா? ஒவ்வொரு ஆளாக போய் பாருங்க. 12 மணிக்கு அப்புறம் ஸ்பெஷல் டாக்டர் வருவாங்க. அதுக்கப்புறம் யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. பாட்டி அழாதீங்க, நீங்க போய் தாத்தாவை பாருங்க. ஒரு நிமிஷம்மா, காலேஜ்ல இருந்து ஃபோன் வருது, பேசிட்டு வரேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேம். குரு சார், நீங்கள் காலேஜுக்கு வரலையா? நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். தாத்தாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கு, முடியலை. நான் காலேஜுக்கு இன்னைக்கு வரமாட்டேன். அப்புறம் த்ரிஷாவில் இன்னைக்கு வரமாட்டேன் மேம். ஓகே குரு சார், நீங்கள் தாத்தாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே மேம், கண்டிப்பாக. எதோ உண்டுனா எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேம், கண்டிப்பாக. ஓகே குரு சார், அப்புறம் நான் வைக்கிறேன். என்னங்க, நான் உங்களை இந்த நிலைமையிலையா பார்க்கணும்? என்னங்க, சீக்கிரம் எழும்பி வாங்க. நீங்க போவதா இருந்தா என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. என்னங்க, எழும்புங்க. இம்மா ஐசியூல இருந்து அழாம பேசாம பார்த்துட்டு போங்க. இப்படி அழுதுட்டு இருக்காங்க பேஷண்ட் பக்கத்துல இருந்து. பார்த்தாச்சுன்னா வெளில போய் நில்லுங்க, போங்க. போங்கம்மா, பேஷண்ட் பக்கத்துல இருந்து அழாதீங்க. டாக்டர், எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாற்றி தந்துருங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாற்றிருங்க டாக்டர். இம்மா, எங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்றோம்மா. நீங்க முதல்ல ஐசியூல இருந்து அழாம வெளியில போயிருங்க, போங்கம்மா. இம்மா, பேஷண்ட் பக்கத்துல இருந்து தயவு செய்து அழாதீங்கம்மா. அவங்கள கூட கொஞ்சம் பாதிக்கும். நல்லபடியா பேசுங்க. நீங்க நல்லபடியா எழும்பி வாங்க. உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்க ஆறுதலா பேசுங்க. நீங்க அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு கூட கொஞ்சம் பாதிக்கும். ஒவ்வொரு ஆளா வந்து பேசாம அணக்கில்லாம பார்த்துட்டு போங்க. சரிங்க டாக்டர். பார்க்கவே பாவமா தான் இருக்கு. இவருக்கு உடம்பு ஃபுல்லா விஷம் பரவி இருக்கு. அந்த கடவுள் தான் காப்பாற்றணும்.